அப்புறம்னா முடக்கத்தான் ஸ்வீட் பணியாரம். அதுக்கு என்ன போட்டீங்கம்மா சொல்லுங்க. முடக்கத்தான் கீரை 1/2 கப், 1/2 கப் பச்சரிசி, நம்ம கையளவு கொஞ்சோண்டு உளுந்து ரெண்டையும் ஊற வச்சு அரைச்சி ஊற்றிக்கணும். முடக்கத்தான் கீரையை நல்லா அலசி அதையும் அரைச்சி ஊற்றிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர், அது நாட்டு சர்க்கரையாக கூட இருக்கலாம், ஒயிட் சுகராக கூட இருக்கலாம். எல்லாமே ஒன்றா ஊற்றி பச்சையாகவே அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணி அதில் போட்டுக்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 5 to 10 minutes ஊற வச்சோம்னா இந்த கண்டன்சிக்கு வந்துடும். அதை நம்ம பணியாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தோசையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. காய்ஸ், இது வந்து பழமையான ரெசிபி அதானம்மா? எஸ், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. எங்கள் ஆயா எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கிறப்போ எங்கள் ஆயா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சாப்பிட்லாம், கால் வலியெல்லாம் இருக்கவே இருக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது. உங்கள் வீட்டில் கிட்ஸ் வந்து கீரையே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ எண்டிங்ல நான் உங்களுக்கு முடக்கத்தான் கீரையை காட்டுவேன். அந்த கீரை உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கலாம், அட்லீஸ்ட் இல்லை கீரை விற்கிறவங்கள்ட்ட கிடைக்கும். இந்த வேலி ஓரத்தில் இருக்கும் அந்த கீரைலாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி எடுத்துட்டு வந்து அல்லது வாங்கியோ சமைச்சோ சாப்பிடுங்க. அது தோசை மாவில் கூட வெறும் அந்த கீரையை அரைச்சி தோசை மாவில் கூட மிக்ஸ் பண்ணி தோசையாக கூட திங்கலாம். இது மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். காய்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம டீ வச்சுருக்கோம், ஏன்னா டீ கூட இதை சாப்பிடுவோம். எனக்கு உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸு வந்து நான் வந்து இதுவே சாப்பிட மாட்டேன், கீரையே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற கிட்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ வெந்தாச்சு, பணியாரமாக போட்டாச்சு. உங்கள் வீட்டில் பணியாரம் இந்த மாதிரி பணியார சட்டி நல்லா இருக்கும், பணியார சட்டி இருந்தால் பணியார சட்டியில் போட்டுக்கோங்க, இல்லாட்டி பேன் கேக் ஆட்டமாக போட்டுக்கலாம், தோசை ஆட்டமாக போட்டுக்கலாம். இது மாதிரி எண்ணெயை போட்டுக்கோங்க. மீன் இதுக்கு எண்ணெய் தாங்க தேவை. இன்னும் வந்து பட்டர் மிக்ஸ் வச்சுக்கோங்களேன், செம்ம எம்மியாக இருக்கும். பட்டர் போடலாமாம்மா? பட்டர் நல்லா டேஸ்டாக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஒரு அந்த முடக்கத்தான் ஸ்மெல் இருக்குங்க, அந்த ஸ்மெல் தாங்க நம்மளை அப்படியே வாவான்னு சாப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இதை பிச்சா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் காய்ஸ். ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணுங்கள்.